காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. மரித்தும் இன்னும் அவன் பேசுகிறான். முதலாவது ஆதாமுடைய பிள்ளைகள், 2 பிள்ளைகள், ஒன்று காயின், ஆபேல். உலகம் தோன்றின ஒரு மனுஷனுக்கு பிறந்த முதல் பிள்ளைகள். அந்த ஆபேலை குறித்து அவன் மரித்தும் உடனே மறிச்சிட்டான். அவன் காயின், அவனுடைய சகோதரன் அவனை கொலை செய்தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய பலியானது நீதி உள்ள பலியாய் தேவனுக்கு முன்பாக காணப்பட்டது. அந்த நாளே போராமை ஏற்பட்டு, வாக்குவாதம் ஏற்பட்டு, கூக்குரல் ஏற்பட்டு தன்னுடைய சொந்த சகோதரனாகிய ஆபேலை கொன்று போட்டான். ஆபேல் மரித்தான். ஆனால் இன்றைக்கும் நம் மத்தியில் அவன் பேசப்படுகிறான். எவ்வளவோ 1000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவன் செய்ததெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன பலி, கர்த்தருக்கு பிரியமான பலி அவன் இட்டான். அவன் மரித்தும் அவன் பேசுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நாம் மரித்ததென்று, நாம் முடிந்ததென்று, எல்லாம் இனி நடப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்கிற காரியத்திலே தேவனுடைய ஜீவன் உள்ளது, மகிமை உள்ளது, ஆசீர்வாதம் உள்ளது, உயர்வு உள்ளது, மேன்மை எல்லாவற்றிலும் உள்ளது. நாம் முடிஞ்சு போச்சு, மரித்து போயிட்டது, நம்ம விட்டு போயிடுச்சு, இனி அந்த காரியம் ஒன்றுமே இல்லை. அது எந்த காரியமானாலும் நாம் விசுவாசிக்கிற போது மரித்தும் இன்னும் பேசுகிறார். மரித்தும் பேசப்படும், முடிந்தும் பேசப்படும், போயும் பேசப்படும். நீ முடிந்ததென்று நினைத்தும் அது உனக்கு ஆசீர்வாதமாக மாறும். இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. கர்த்தர் உங்கள் இருதயத்தை திறக்கணும். அது முடிந்ததென்று நினைத்த போதும் அதிலே கர்த்தருடைய ஜீவன் இருக்கிறது, அதனுடைய கர்த்தருடைய மேன்மை இருக்கிறது, கர்த்தருடைய உயர்வு இருக்கிறது, கர்த்தருடைய மகிமை இருக்கிறது, கர்த்தருடைய விருத்தி இருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நீங்கள் வாசியுங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 32 முதல் 34 வரை உள்ள வசனத்தை உங்களை வாசிக்கும்படியாக அன்பா நான் கேட்கிறேன். 37வது அதிகாரம் 32 34 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். பல வருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கும் அனுப்பி இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவா பாரும் என்று சொல்லச் சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. யோசேப்பு பிருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். நல்லா கவனிங்களேன். அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். இந்த சகோதரர்கள் யோசேப்பை குறித்து நம்ம தியானம் பண்றோம். யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனுடைய பல வர்ணமான தகப்பன் கொடுத்த அங்கியை கொண்டு வந்து அதை ஒரு மிருகத்தினுடைய இரத்தத்தை அதிலே பூச்சி, இது உம்முடைய குமாரனுடைய அங்கியா என்று பாரும், உமது குமாரன் ஒரு துஷ்ட மிருகத்தினாலே அவன் பட்சித்து போடப்பட்டான், பீருண்டு போடப்பட்டான் என்று புலம்பினான் யாக்கோபு.
அவனுடைய தகப்பன் புலம்பினான். அவன் வஸ்திரங்களை கிழித்து தன் அரலில் இரட்டை கட்டி கொண்டு அநேக நாள் குமாரனுக்காக துக்கம் கொண்டிருந்தான். இப்போ அவனுடைய மனசுல என்ன யோசேப்பு சொல்லுங்க, மரித்து போனான். மரித்து போனவனாக அவனிடத்தில் காட்டிட்டாங்க. அசலாம் மறிக்குவதற்கு அவனை கொன்று போடுவதற்காக ஒரு குழியிலே போட்டு வந்து தான் இங்க நிற்கிறாங்க. மறிச்சிட்டான். அப்ப எல்லாருடைய எண்ணங்களுக்கும் பின்னாட்களிலே எல்லாருடைய எண்ணங்களுக்கும் எல்லா குடும்ப உறவுகளுக்கும் யோசேப்பு மரித்தவனாய் காணப்பட்டான். அவன் புலம்புகிறான், தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அல்லோ யோசேப்பே மரித்து போனான், யோசேப்பு மரித்து போனான் என்று சொல்லி அவன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். என அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், நீங்கள் தொடர்ந்து அதை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் துக்கித்துக் கொண்டிருந்தான். ஆனாலும் அவனுடைய குமாரர் இல்லம்மா, ஆதியாகமம் 37:4 வசனத்தை வாசிக்கும்படியாக, அதே 37வது அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக. அவனுடைய சகோதரர்கள் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அவனை ஒரு பகைக்கிற காரியம். இந்த யோசேப்புக்கு நல்லா கொஞ்சம் அப்படியே நீங்க வாங்க, இன்னைக்கு நிறைய வசனங்களை நம்ம கவனிக்கணும், கடகன்னு நம்ம படிக்கலாம். யோசேப்பு மரித்து போனாங்க, எல்லார் எண்ணத்திலும் மரிச்சு போயிட்டான். இந்த மரிக்கிறதுக்கு முகாந்தாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அருமையான ஜனமே, அவன் பெற்ற தரிசனம், அவன் பெற்ற மேன்மை, அவன் ஒரு வித்தியாசமானவனா இருந்தான். அவன் தன்னுடைய ஜென்ம சுபாவம் அழிக்கப்பட்டவனாக இருந்தான். இவனுடைய தகப்பன் யார் என்று சொல்லுவோமானால் ஒரு ஏமாற்றுக்காரன், யாக்கோப்பு என்கிற ஏமாற்றுக்காரன். இவனுடைய பெரியப்பா யார் என்று சொல்லுவோமானால், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தன் சகோதரனை ஏமாற்றியது நிமித்தம் எப்போது இவனை கொலை செய்யலாம் என்று காத்திருந்த கொலைவெறி இருதயத்தில் வைத்திருந்தவன் அவனுடைய பெரியப்பா. சொந்த தகப்பன் யாருன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய சொந்த சகோதரனை வஞ்சித்தவன் தான் இந்த யாக்கோப்பு. சரி, இந்த அம்மாவோட இந்த யோசேப்பனுடைய பாட்டி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், சொந்த மூத்த குமாரனுக்கும் சொந்த கணவனுக்கும் ஏமாற்று வேலை செய்து தன்னுடைய சிறிய மகனுக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுக்கணும் என்பதற்காக உறவுகளை வஞ்சித்தவங்க தான் இவங்க பாட்டி. இப்படிப்பட்ட உறவுகள், இவனுடைய சகோதரர்கள் யார் என்று சொல்லுவோமானால் எல்லாமே துஷ்ட குணம் கொண்டவங்க. இவனை ஏன் பகைத்தார்கள் என்று சொல்லுவோமானால், அவங்க செய்கிற அக்கிரமங்களை எல்லாம் தகப்பனிடத்தில் சொல்லி வந்தான். ஆனால் இவனுடைய சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லுவேன், ஜென்ம சுபாவம் ஒழிக்கப்பட்ட ஒரு சுபாவம். தன் தகப்பனுடைய ஜென்ம சுபாவம், தன்னுடைய பெரியப்பாவினுடைய ஜென்ம சுபாவம், தன்னுடைய தாயினுடைய ஜென்ம சுபாவம், தன்னுடைய சகோதரனுடைய ஜென்ம சுபாவம் அழிக்கப்பட்ட ஒரு விசேஷித்த பாத்திரம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அழைப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அழைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, யோசேப்பினுடைய அழைப்பை போல தான் ஜென்ம சுபாவம் அழிக்கப்பட்ட அழைப்பாக இருக்கும். என்னுடைய தகப்பனுடைய சுபாவம் எனக்கு வரக்கூடாது, என்னுடைய தாயினுடைய சுபாவம் எனக்கு வரக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வருகிற போது நாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நம்முடைய ஜென்ம சுபாவம் அழிந்து ஆவிக்குரிய சுபாவம் வெளிப்படுகிற பிள்ளைகள் தான் நாம். இயேசுவோட பிள்ளைகள் யார் அப்படின்னா, பழைய எல்லா சுபாவத்துக்கும் மரித்து புதிய சுபாவத்துக்குள்ளே வந்தவங்க தான் நம்ம. நம்முடைய தகப்பனுடைய சுபாவம் நமக்குள்ளே இருக்காது, நம்முடைய தாயினுடைய சுபாவம் நமக்குள்ளே இருக்காது, நம்முடைய பாட்டியினுடைய சுபாவம் நமக்குள்ளாக இருக்காது. ஒருவேளை நம்மை சூழ்ந்து நம்முடைய சகோதரர்கள் நமக்கு அக்கிரமக்காரர்களாக இருந்தாலும் அந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அந்த சுபாவம் இருக்காது. இது ஒரு விசேஷித்த சுபாவம். அதனால தான் யோசேப்பை கர்த்தர், அது என்ன விசேஷித்த சுபாவம் என்று சொல்லுவோமானால், அதனால தான் யோசேப்பின் மேலே கர்த்தர் தரிசனத்தை வைத்தார்.
பெரிய காரியங்களை யோசேப்பை கொண்டு செய்தார். அதனால தான் அவன் தகப்பனும் சகோதரர்களும் உறவுகள் எல்லாம் மரித்தான். அவங்களுடைய எண்ணங்கள்லாம் என்ன தெரியுமா? யோசேப்பை மரிச்சு போயிட்டான், யோசேப்பை மரிச்சிட்டான், யோசேப்பை மரித்து போனான். இனி அவன் இல்லை. புலம்பிக் கொண்டிருக்கிறான். சகோதரர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஏனென்றால் யோசேப்பு என்கிறவன் இல்லை, மரித்து போனான். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நீ சொல்லுவேன், ஆண்டவருக்குள்ளாக முடிந்தது என்று நாம் நினைக்கிற காரியம் ஒரு நாளும் அதற்கு முடிவு இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாள் அதற்கு முடிவு இல்லை, ஒரு நாளும் அதற்கு முடிவு இல்லை. நம்ம நேசிக்கிறவங்க நம்மை விட்டு போனா நம்முடைய வாழ்க்கைக்கு அது முடிவு இல்லை. அவர்கள் அவர்களுடைய பாத்திரத்தை தெரிந்து கொண்டாங்க. நாம் நமக்குரிய பாத்திரத்தை ஓடி முடிக்க வேண்டும். அவர்கள் ஓட்டத்தை முடித்தார்கள், நாம் நம்முடைய ஓட்டத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். நம்ம எப்படிப்பட்ட முடிக்கணும் அப்படின்னா, ஜென்ம சுபாவம் அழிக்கப்பட்டவர்களாக. அதன் நிமித்தம் அவனை பகைத்தார்கள். அதான் இங்க 2ஆம் வசனத்திலே நாம பார்க்கிறோம், சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். 2வது காரியம் நீங்கள் வாசிப்பீர்களானால் 10ஆம் வசனம், அதே 37:10 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவர் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். சகோதரரால பகைக்கப்பட்டான், தகப்பனால கடிந்து கொள்ளப்பட்டான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்குள்ளாக இருந்த கர்த்தருடைய சுபாவம். ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். நல்லா இந்த வசனத்தை மாத்திரம் நீங்கள் கவனிச்சிருங்க. சகோதரரால் பகைக்கப்பட்டான், தகப்பனால் கடிந்து கொள்ளப்பட்டான். அடுத்து நீங்கள் வாசியுங்கள், அதே அதிகாரத்தில் 23, 24ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். யோசேப்பு தன் சகோதரனிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு கொண்டிருந்த பல வருண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. தொடர்ந்து வாசிங்கம்மா. 27, 28வது வசனத்தை வாசிக்கும்படியா. அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடவும் வாருங்கள். தமது கை அவன் மேல் படாதிருப்பதாக அவன் தம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மிதியானியார் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் இருப்பது வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா கவனிங்க. அதுக்கப்புறமா அந்த குழியில் இவனை சாகடிக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சகோதரன் சொல்கிறான், இவனை எதுக்கு சாகடிக்கணும், விற்று போட்டுடலாம், 20 காசு வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டுடலாம் என்று சொல்லி மீதியானர் கையிலே அவனை விற்று போட்டு அந்த யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் சொல்கிறாங்க, இது அவருடைய வஸ்திரமா பாருப்பா, அப்பா யாக்கோபு இதை பாருங்க, அவனுடைய அங்கியா, அவனை துஷ்ட மிருகம் பீரிட்டி போட்டது, ரத்தத்தை கொண்டு வந்து ஆடையில் போட்டுட்டு யோசேப்பு மரித்து போனான் என்று துக்கம் கொண்டாடி முடிஞ்சு போச்சு. இவர்களுடைய என்ன, சகோதரருடைய என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் எங்கேயோ போய் அவன் செத்து போனான் என்று நினைத்தார். எல்லாம் முடிஞ்சு போச்சு.
ஆனால் நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, ஜென்ம சுபாவம் அழிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கைக்கு முடிவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஜென்ம சுபாவம் அழிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கைக்கு முடிவே இல்லை. நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், ஜென்ம சுபாவம் சொல்லுங்க. ஜென்ம சுபாவம் வாயில் வரமாட்டேங்குது. ஜென்ம சுபாவம் அழிக்கப்பட்ட எவனுக்கும் முடிவே இல்லை. அது மரணமானாலும் சரி, ஜீவனானாலும் சரி, முடிவில்லை. இதுதான் கர்த்தருடைய காரியம். ஜென்ம சுபாவம்னா என்ன? நான் முன்னவே சொன்னேன், நம்முடைய முன்னோர்களுடைய சுபாவம், என்னுடைய தகப்பனுடைய சுபாவம், என் தாயினுடைய சுபாவம், என்னுடைய சகோதரருடைய சுபாவம், என்னுடைய மூதாதையர் முற்பிதாக்களுடைய சுபாவம் அழிக்கப்பட்டு, ஆதாமனுடைய சுபாவம் அழிக்கப்பட்டு இயேசுவினுடைய சுபாவம் நமக்குள்ளாய் வருகிறது தான். மாமிசத்திற்குரிய சுபாவம் அழிக்கப்பட்டு, ஜென்மத்துக்குரிய சுபாவம் அழிக்கப்பட்டு, ஆவிக்குரிய சுபாவமாக நாம் வருகிறோம். இந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கு, இந்த ஆவிக்குரிய காரியத்துக்கு முடிவில்லை. அல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல. ஆவிக்குரிய மாமிசத்துக்கு அழிவு உண்டு, ஆவிக்கு அழிவு இல்லை. மாமிசத்துக்கு முடிவு உண்டு, ஆவிக்கு ஐயா சொல்லுங்களேன், ஆவிக்கு அழிவே கிடையாது. மாமிசத்துக்கு முடிவு உண்டு, ஆவிக்கு என்னதான் வச்சிருக்கீங்க வாயில தம்பிங்களா? உங்களுக்கு தான் வசனமே. மாமிசத்துக்கு முடிவு உண்டு, ஆவிக்கு அழிவில்லை. ஜென்ம சுபாவத்துக்கு அழிவு இருக்குது, ஆவிக்குரிய சுபாவத்துக்கு அழிவே இல்லை. யோசேப்பு மரித்து போனான் என்று நினைத்தார்கள். யோசேப்பு மரித்தான் என்று அவன் தகப்பன் துக்கித்துக் கொண்டிருந்தான். இந்த யோசேப்பினுடைய சுபாவம் என்ன கேட்டீங்கன்னா, அது ஜென்ம சுபாவமாக இருந்திருந்தால் அது முடிந்து போயிருக்கும். அதுக்கு வரலாறு இல்லாமல் போயிருக்கும், அதுக்கு மகிமை இல்லாமல் போயிருக்கும், அதுக்கு அற்புதங்கள் இல்லாமல் போயிருக்கும், அதுக்கு அடையாமல் இல்லாமல் போயிருக்கும், அது முடிந்து மரித்து போயிருக்கும். ஆனால் ஆவிக்குரிய சுபாவத்துக்கு முடிவு என்பது கிடையாது. ஆமென், அல்லேலூயா. அது கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆவிக்குரிய சுபாவம் சும்மா இருக்காது. தாகம் உள்ளவமே தண்ணீரை ஊற்றி, வறண்ட நிலங்கள் எல்லாம் வயல்வெளியாய் மாற்றுகிற சுபாவம் ஆவிக்குரிய சுபாவம். பாவங்களை எல்லாம் சுற்றரிக்கிற சுபாவம் ஆவிக்குரிய சுபாவம். முடிந்து போனதுகளை எல்லாம் உயிர்ப்பிக்கிறது ஆவிக்குரிய சுபாவம். ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் பெரிய மேன்மையும் மகிமையும் கர்த்தருக்கு கொடுப்பது ஆவிக்குரிய சுபாவம். ஜென்ம சுபாவத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. ஆவிக்குரிய சுபாவத்தினாலே, ஆவிக்குரிய சுபாவத்துக்கு முடிவும் இல்லை. அதனால தான் நம்ம பார்த்தோம், காயின் மாமிசத்துக்குரியவன், ஆபேல் ஆவிக்குரியவன். ஆபேல் மரித்தும் அவன் பேசுகிறான், முடிவில்லை, முடிவில்லை, முடிவில்லை. எப்படிப்பட்ட சுபாவம் என்பதை ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்மகிட்ட ஜென்ம சுபாவம், ஒரு சுபாவம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. எனக்கு அருமையான கர்த்தர் ஒரே ஒரு காரியம் தான், ரொம்ப இல்லை, இன்னைக்கு ஒன்று தான் நம்ம தியானிக்க முடியும். நீங்கள் வாசியுங்கள், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும்படியாக. பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து ஏட்டினை அதின் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையா என்று பார்த்து அறிவேன் என்று. நீங்கள் தொடர்ந்து 19-13 நீங்கள் வாசிப்பீர்களானால்,
தொடர்ந்து ஆதிகாமத்தினுடைய புஸ்தகம் 19:13 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். நாங்கள் இந்த தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க கவனிங்க. இங்க வசனத்துல சோதோம் கொமோரோ பட்டணம் வானத்தில் இருந்த அக்கினி வரவழைக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. ஒரே ஒரு காரணம். என்ன காரணம்? நீங்க அந்த வசனத்தை நீங்க கூர்ந்து கவனித்தீங்கன்னா, கூக்குரல் பெரிதா இருந்தது. என்னது? கூக்குரல் பெரிதா இருந்தது. நல்லா நீங்க ஞாபகத்தை வச்சுங்க. ஜென்ம சுபாவம் ஆவிக்குரிய சுபாவம். ஜென்ம சுபாவம் மரித்தாலும் பேசிக்கொண்டிருக்கும். ஜென்ம சுபாவம் முடிவுதான். ஆவிக்குரிய சுபாவத்துக்கு முடிவில்லை, அது மரித்தாலும் பேசிக்கொண்டிருக்கும். ஆபேலை போல, யோசேப்பை போல, தகப்பனுடைய எண்ணத்திலே, உறவர்களுடைய எண்ணத்திலே யோசேப்பு மரித்து போனான். ஆனால் அவனை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அவனுக்குள்ள இருந்த சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லுவேன் வெறுமனே. நான் மறுபடியும் வாசிக்கிறேன். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோரோவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதா இருப்பதினாலும். கூக்குரல் முதலாவது என்னது? கூக்குரல். நீங்க கவனிச்சிங்கன்னா, அடுத்து நான் இன்னும் அதே வசனத்தை 19:13 நீங்க கவனிச்சிங்கன்னா, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதா இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த யோசேப்பு கிட்ட இருந்த காரியம் ஒரு விசேஷித்த காரியம், ஒரு விசேஷித்த அபிஷேகம். என்னன்னு நான் அநேக முறை இந்த வேதத்தை நான் வாசித்திருக்கிறேன். இந்த யோசேப்பினுடைய காரியத்தை வாசிக்கிற போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம், ஆவிக்குரிய ரகசியம் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்திலுமே யோசேப்பு பேசவே மாட்டார். ஆமென். எந்த இடத்திலுமே சரி, தன் சகோதரர்கள் பகைத்தார்கள். தன் சொந்த தகப்பன் தேவனுடைய தரிசனத்தின் நிமித்தம் அவரை கடிந்து கொண்டார்கள். அவனை குழியிலே போட்டார்கள். மீதியானர் கையிலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். நீங்க கவனிச்சீங்கன்னா, அவனை அந்த எகிப்திலே கொண்டு போகிற போது, நம்ம அநேக முறை நம்ம சொல்லியிருக்கிறோம், எகிப்திலே கொண்டு போகிற போது அந்நியாயமான ஒரு மிக பெரிய விபச்சார பழியை அவனுடைய எஜமாட்டி அவன் மேலே போடுவான். நீங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்படியே போய் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சமாதானம் கூட இந்த எல்லா கேட்டுக்கும் அவன் சொல்லவே மாட்டான். எல்லா கேட்டுக்கும் அவர் வாக்குவாதம் பண்ண மாட்டார். அவர் கூக்குரல் இடவும் மாட்டார். யோசேப்பு, எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், இந்த கூக்குரல் வாக்குவாதம் என்பது ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால தான் நம்ம முறியடிக்க முடியும். இல்லைங்க, நம்ம கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் யார் என்று சொல்லுவோமானால் வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க, கூக்குரல் இட மாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் கர்த்தருக்குள்ளான ஜென்ம சுபாவத்தை ஒழித்து, மாமிச சுபாவத்தை ஒழித்து, ஆவிக்குரிய சுபாவத்தை பெற்றுக்கொண்டவங்க, தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை பெற்றுக்கொண்டவங்க வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க, கூக்குரல் இடவும் மாட்டாங்க. இந்த ரகசியம் நீங்கள் தயவுசெய்து இது ஒரு சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க. இது சாதாரணமான காரியமாக நீங்கள் நினைக்காதீங்க. யோசேப்பு மரித்து போனான் என்று அவனை எல்லாம் நினைச்சாங்க.
ஆனால் அவனுடைய குவாலிட்டி எங்கே வெளிப்பட்டு கொண்டுது? நீங்கள் வேதத்தில் நீங்கள் தேடி 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 வாசித்தாலும் யோசேப்பினுடைய கூக்குரலும் வாக்குவாதத்தையும் நீங்கள் எந்த இடத்திலும் பார்க்க முடியாது. எவ்வளவு அநியாயம் பாருங்க. பகைத்தார்கள், கடிந்து கொண்டார்கள், அடித்தார்கள், தண்ணீர் இல்லாத குழியிலே போட்டார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்டு போனார். தன் எஜமானுக்கு உண்மையும் முத்தையும் பகலாக தன்னுடைய எஜமானுடைய குடும்பத்தை உயர்த்தும்படியாக உயர்த்தினான், பாடுபட்டான். ஆனால் அந்த பழியை தன் எஜமானுக்கு வேசித்தன பழியை அவனுக்கு போட்டான். அவன் எஜமானன் அவனை கொண்டு போய் சிறைசாலையிலே கொண்டு போய் போட்டான். அவன் இதுவரைக்கும் சரி, அவன் சகோதரருக்கும் அவன் தகப்பனுக்கும் அவன் யாரெல்லாம் அவனுடைய எஜமானுக்கும் ஒரு வார்த்தை கூட தன்னுடைய வாக்குவாதத்தினாலே கூக்குரலினாலே சொன்னது கிடையாது. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுவேன், ஒன்று சொன்னால் கோபம் வருது, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் கோபம் வருது. எனக்கு ஒரே ஒரு வார்த்தை என்னை யாருன்னா சொல்லுவாங்கன்னா கோபம் வருது. யாராவது என்னை பகைத்தால் எனக்கு கோபம் வருகிறது, கூக்குரல் வருகிறது. யாராவது என்னை கடிந்து கொண்டால் எனக்கு கோபம் வருகிறது. யாராவது என்னை, நான் சொல்லுவேன், தண்ணீர் இல்லாத குழியிலோ அடித்தோ விற்று போட்டோ அபாண்டமான பழி சுமத்தியோ சிறைசாலைகளை யாரோ என்னை தள்ளினார்கள்னா நம்ம எவ்வளவாய் புலம்புவோம், எவ்வளவாய் கூக்குரலிடுவோம், எவ்வளவாய் நம்ம வாக்குவாதம் செய்வோம். இது ஒரு நார்மலான மனுஷனுக்கு உள்ள பண்பாடு, ஜென்ம சுபாவத்துக்குள்ள பண்பாடு. இது தவறல்ல. நீ மாமிச சுபாவம் இருக்கிற வரைக்கும் இதுல எந்த தவறும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நீ பழைய வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிற வரைக்கும் இது நார்மல், இது ஒன்றும் விசேஷம் இல்லை, இது தப்பே இல்லை. ஆனால் எப்போ ஆண்டவருக்குள்ளாக நம்ம நம்ம ஜென்ம சுபாவம் ஒழிக்கப்பட்டதோ, நாம் மரித்தாலும் பேசணுமோ, என் ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்தாலும் பேச வேண்டும் என்று சொல்லுவோம்னா அது மறிக்க போவதில்லை. அது பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு வாழ்வு உங்களுக்கு எனக்கு உண்டாக வேண்டுமானால் கூக்குரல் இல்லை, வாக்குவாதம் இல்லை. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவின் நாமத்தினால அந்த கால வேளையில் ஆவியானவர் நமக்குள்ளாய் உணர்த்துகிறது. நீ பகைக்கப்பட்டாலும் சரி, நீ கடிந்து கொள்ளப்பட்டாலும் சரி, நீ துன்புறுத்தப்படுத்தப்பட்டாலும் சரி, உன்னை தண்ணீர் இல்லாத குழியில் போட்டு 17 வயசில் உன் வாழ்க்கையை நாசனம் பண்ணாலும் சரி, நீ உயர்த்தி சின்ன வயசில் ஒரு எஜமானுடைய வீட்டை உயர்த்தி உயர்த்தி உன் இரவும் பகலும் உழைச்சி பாடுபட்டு உன் எஜமானிடத்தில் வேசித்தனத்தினுடைய பெயரை பெற்றுக்கொண்டாலும் சரி, இதோ நீ எபிரேயன் புத்திரனை கொண்டு வந்தீரே, அவன் செய்த காரியத்தை பாரும் என்று சொல்லி அவன் மேல் அமாண்டமாய் வேசித்தன பழியை போட்டு அவனை சிறைசாலையிலே கொண்டு போய் போட்டாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தை கூட மனுஷருக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் அவன் கூக்குரலிடவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. நீ அநேகர் ஏன் நம்ம ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம், ஏன் நம்ம ஆவிக்குரிய சுபாவத்தை இழந்து போகிறோம், ஏன் நம்ம மேன்மையை இழந்து போகிறோம், ஏன் நம்ம மகிமையை இழந்து போகிறோம், ஏன் நம்ம உயர்வை இழந்து போகிறோம்? நான் சொல்லுவேன், வாக்குவாதமும் இல்லை, கூக்குரலும் இல்லை. கூக்குரல் என்பது மிகவும் கடினமானது. கூக்குரல் என்பது நியாயம் தீர்க்கப்பட வேண்டியது. கூக்குரல் என்பது தண்டனைக்கு உரியது. வாக்குவாதமும் கூக்குரலும் என்பது அழிவை நோக்கி நடத்தக்கூடியது. அதுதான் நம்ம இங்கே கவனித்தோம். சோதோமின் கொமோராவின் கூக்குரல் தேவனுடைய சந்நிதியிலே எட்டியது. அது உண்மையா என்று எங்களை பார்க்கும்படி அவர் அனுப்பினார். உங்களுடைய கூக்குரல் நிமித்தமும் இந்த பட்டணத்தை அவர் அழிக்கப் போகிறார் என்று தூதனுடைய வார்த்தை வந்தது ஆண்டவர் மூலமாக. முதலாவது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்ம ஜென்ம அழிக்கப்பட்டது என்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்லுங்கள். கூக்குரல், வாக்குவாதம், பொறாமை. கர்த்தருடைய பிள்ளையாருங்க, எதை இழந்து போனாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம எங்கே கூக்குரல் எடுக்கிறோம்? தேவனை நோக்கி கூக்குரல் எடுக்கிறோம்.
ஒரு மனுஷன் எனக்கு எதுனா செஞ்சிட்டான்னா நம்ம யாரை நோக்கி கூக்குரலிடுகிறோம்? அவர்களை நோக்கி கூக்குரலிடுகிறோம், வாக்குவாதம் பண்ணுகிறோம். இந்த கூக்குரலும் வாக்குவாதமும் ஒரு மிகப்பெரிய அழிவுக்குண்டான பாதையில் கொண்டு போகும். ஒரு மிகப்பெரிய ஜென்ம சுபாவம் அது, மிகப்பெரிய ஜென்ம சுபாவம் அது. அதான் நீங்கள் வாசிங்க, அருமையான வசனம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 12வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 12வது அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். 18 முதல் 20 வரை உள்ள வசனத்தை வாசிக்கும்படியா. மத்தேயு 12, 18, 20. 12வது அதிகாரம் 18 - 20 வரை வாசிக்கும்படி வாசிங்கள். இதோ இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற. எப்படி இருக்கிறார்? ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிறார். நல்லா கவனிங்க, இதை நல்லா உள்ளுவாங்கங்க. பிரியமா இருக்கிறார். யார் சொல்றா? பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமா சொல்றார். சொல்லுங்க, எப்படி இருக்கிறார் ஆண்டவர்? அவருக்கு பிதாவுக்கு எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறார். வாசிங்க. பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரல் இட மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியின் கேட்பதும் இல்லை. ஏப்பா, என்ன ஒரு அருமையான காரியம் பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் நம்ம எடுத்ததுக்கெல்லாம் சண்டை போடுறோம், வேலை ஸ்தலத்தில் சண்டை போடுறோம், ஸ்கூலில் சண்டை போடுறோம், சகோதரர்களுக்குள்ள சண்டை போடுறோம், சகோதரிக்குள்ள சண்டை போடுறோம், உறவுகளுக்குள்ள சண்டை போடுறோம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள சண்டை போடுறோம், கூக்குரல் இடுகிறோம், வாக்குவாதம் பண்ணுகிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், ஜென்மம் சுபாவம் அழிக்கப்பட்ட ஒரு அடையாளம். நல்லா கவனிங்க, நான் சொல்கிற மாதிரியும். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசான். பிதாவாகிய தேவன் ஏசப்பாவை பார்த்து சொல்கிறார், இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசான், என் ஆத்மாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன். ஆமென். என் ஆவியை அவர் மேலே நான் அமர பண்ணுவேன். அப்போ ஆவிக்குரியது அப்படின்னா என்ன? ஆவியை பெற்றுக்கொண்டோம் என்பதற்கு அடையாளம் என்ன? ஆவி, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்ற அடையாளம். என் ஆவியை அவர் மேல நான் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியருக்கு நியாயத்தை அறிவிப்பார், வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. ஏன் பிதாவுக்கு ரொம்ப பிரியம்? ஏன் அவர் நேசர்? ஏன் ஆத்மாவுக்கு பிரியமானவர்? ஏன் அவர் என் தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமான நேசன், என் ஆவியை நான் அவர் மேல நான் அமர பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் சிஸ்டர் பிரதர். அவர் வாக்குவாதம் பண்ண மாட்டார், அவர் கூக்குரல் இடவும் மாட்டார். ஆமென், அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டோம், ஆண்டவர் பிள்ளைகள், ரட்சிப்பினுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் மூக்கு மேலே வச்சிருக்கோம் பாருங்க. வாக்குவாதத்தின் போராம, கூக்குரல், சண்டை. இன்னைக்கு ஏன் நமக்குள்ளா பிரச்சனை? இன்னைக்கு நமக்குள்ளா சாப்பாடு இல்லை, பணம் இல்லை, அது இல்லை என்கிற பிரச்சனையை காட்டிலும் நம்ம மனசை நம்ம ஒடுக்குகிற பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா, இவங்க என்னை பகைக்கிறாங்க, இவங்க என்னை திட்டாங்க, அவங்க என்னை கேவலமாக பார்க்குறாங்க, இவங்க என்னை இப்படி நடத்திட்டாங்க. வாக்குவாதம் பண்ணவும் மாட்டா, கூக்குரல் இடவும் மாட்டா.
நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? மூக்கு மேலே கோபம் நமக்கு இருக்காது. சாதாரணம் நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்க, அது ரொம்ப சாதாரணமான விஷயம். வாக்குவாதம், கூக்குரல், கத்துறது, வாக்குவாதம் பண்ணுறது, அது ஒரு சாதாரணமான விஷயம் நம்ம நினைக்கிறோம். எடுத்த உடனே நம்ம சண்டை போடுறோம். தயவுசெய்து இயேசுவின் நாமத்தினால் எடுத்த உடனே நம்ம சண்டை போடுறோம், எடுத்த உடனே கத்துறோம், அசிங்கமான வார்த்தையை பேசுகிறோம், மற்றவங்க மனசுக்கு கோபம் வர்ற மாதிரி நம்ம வார்த்தைகள் பேசுகிறோம். அவங்க எப்படி ஒன்றா இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. என் ஆத்துமாவுக்கு பிரியமான நேசர், என் ஆத்துமாவுக்கு பிரியமான என் தாசன், அவர் மேலே என் ஆவியை நான் அமர பண்ணுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஜென்ம சுபாவம் அழிக்கப்பட்டவராய், அவர் வாக்குவாதம் பண்ணவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். நமக்கு எவ்வளோ இழப்புறதா சரிங்க, எவ்வளோ நமக்கு அவமானம் நிந்தையாக இருந்தாலும் சரி. இன்னொரு வசனம் இருக்கும் ஆண்டவரை பற்றி, ஒரு அழகான வசனம். அவள் வைகிறவளுக்கு பதில் வையாமல் இருப்பார். ஆமென், அல்லேலூயா. தீர்க்க தரிசனம். வைகிறதுனா என்னது? நம்மளை ஒருத்தவங்க பேசுகிறது, வைகிற போது பதில் வையாமல் இருப்பார். இது ஆண்டவருடைய சுபாவம், ஆண்டவருடைய சுபாவம். என் அருமையான ஆண்டவருடைய பிள்ளையை, இன்றைக்கி ஒரு தீர்மானம் கர்த்தருடைய பிள்ளைகளை எடுக்கணும். கூக்குரல், கத்தறதெல்லாம் வேண்டாம். உனக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, யார் உன்னை என்ன பண்ணாலும் சரி, நீ என்னத்தை இழந்தாலும் சரி, நான் சொல்லுவேன், உனக்கு இழப்பில்லை, அது உனக்கு முடிவு இல்லை. தேவன் உனக்கு வைத்திருக்கிற மகிமைக்கு முடிவு இல்லை. உன் ஆவிக்குரிய சுபாவத்துக்கு முடிவு இல்லை. உன் ஆவிக்குரிய சுபாவத்துக்கு மரணம் இல்லை. உன் ஆவிக்குரிய கனிகளுக்கு மரணம் இல்லை. உன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு முடிவு இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன், அவர் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஒரே ஒரு காரணத்துக்காக சோதோம் கொமோரோ அழிக்கப்பட்டது. அவருடைய கூக்குரல்கள் பெரிதாயிருந்தது. ஆமென், அல்லேலூயா. அவருடைய வாக்குவாதங்கள் பெரிதாயிருந்தது. வாக்குவாதம் பெரிதாயிருந்தது. சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில் உங்கள் மேலே, நம்ம மேலே, உன் சொந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, சொந்த விரலா யாராக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்தில் யாராக இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்தாக இருந்தாலும் சரி, நான் சொல்லுவேன், உன்னுடைய சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமாதானமான ஒரு சுபாவம். ஆமென், அல்லேலூயா. சமாதானமான ஒரு சுபாவம். வாக்குவாதம், ஏன் நீ இப்படி செஞ்ச, நான் ஏன் அப்படி செஞ்சேன், நீ ஏன் அப்படி செஞ்ச? இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், ஒரு குடும்பம் இப்போ ஒரு பெரிய ஒரு இழப்பு அந்த குடும்பத்துக்கு. ஆனால் இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், அந்த குடும்பத்தில் வாக்குவாதம், கூக்குரல் இவைகள்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா அதனுடைய மகிமை அமராது. அதுக்கு முடிவு இல்லை, அது ஆசீர்வாதத்துக்கு முடிவு இல்லை, அது மகிமைக்கு முடிவு இல்லை, அதனுடைய உயர்வுக்கு முடிவு இல்லை, அதனுடைய ஆசீர்வாதத்துக்கு முடிவில்லை, அதனுடைய அறிவுக்கு முடிவில்லை, அது ஞானத்துக்கு முடிவில்லை. நான் சொல்லுவேன், கூக்குரலும் வாக்குவாதத்தையும் கர்த்தரால் சகிக்க முடியாத ஒரு 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 பாவச்செயல். வீட்டில் சகோதரருக்குள்ள சண்டை போட்டுக்கிறது பாவ செயல். அக்கம் பக்கத்தில் கூக்குரல் இட்டு அசிங்கசியமாக சண்டை போட்டுக்கிறது ஒரு பாவச் செயல். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ காணிக்கை செலுத்த வந்து உன் சகோதரர் பேரில் உனக்கு ஒரு குறை இருக்குமானால் அங்கேயே காணிக்கை வச்சுட்டு போ.
அங்கே போய் அந்த கூக்குரல் வாக்குவாதத்தை முடிச்சிட்டு சமாதானத்தோடு கூட வந்துவான், காணிக்கையை செலுத்து. இதெல்லாம் தேவ ரகசியம். அப்போ ஒரு மனுஷனுடைய வாக்குவாதம், கூக்குரல், சண்டை போடுறது, சில பேர் ஆண்டவர்கிட்ட சண்டை போடுவாங்க, கூக்குரல் இடுவாங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே ஏன், ஆண்டவரே ஏன். நான் இன்னொன்று சொல்லுவேன், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்களில் நாம் ஆண்டவருடைய அன்பை நம்ம விட்டு விலகி போகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் என்னென்னா கூக்குரல், வாக்குவாதம். எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை என் வாழ்க்கையில், சபையில் முன்னேற்றம் இல்லை. அப்போ அந்த காரியத்தை நான் விட்டு விலகினேன்னா அது என்ன தெரியுங்களா, ஒவ்வொரு நாளும் பகலும் இரவும் ஆண்டவர்கிட்ட கூக்குரல் இடுறது. ஆண்டவர்கிட்ட என்ன இடுறது? கூக்குரல், வாக்குவாதம் இடுறது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இல்லை, புரியணும்னு ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன், ஆவியானவர்கிட்ட. உங்கள் உள்ளத்தை திறந்தால் தான் அதெல்லாம் புரியும். உள்ளத்தை நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. இது மகா பெரிய ரகசியம் இதெல்லாம். அதனால தான் இந்த வெறும் கூக்குரல், வாக்குவாதத்தை பற்றி ஏன் நாங்கள் நின்று ஆண்டவர் ஆவியானவர் சொல்கிறாருன்னா, கூக்குரல்னாலே சோதமும் கோபத்தையும் அழித்து போட்டார் அக்னியில். ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, அவர் மேல நான் ஆவியை அமர பண்ணுவேன், அவர் என் பிரியம், என் நேசம், என் தாசன். ஏன் அப்படின்னா அவர் வாக்குவாதம் பண்ண மாட்டார், அவர் கூக்குரல் இட மாட்டார், அதனால எனக்கு அவர் பிரியம். இப்போ நான் சொல்லுவேன், இவெல்லாம் விட்டுட்டு போயிட்டேன்னா அப்போ நான் எவ்வளவு வாக்குவாதம் பண்ணி என் மனசுல கூக்குரல் இட்டு இருந்தா நான் சபையை விட்டு போயிருப்பேன். கொஞ்சம் நினச்சி பாருங்க. நம்ம நினைக்கிறோங்க, நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிற காரியம், சர்ச்சுக்கு விரோதமாக பேசுகிற காரியம், ஊழியத்துக்கு விரோதமாக பேசுகிற காரியம், ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேசுகிற காரியம், தரிசனுக்கு விரோதமாய் பேசுகிற காரியம், இல்லை நான் எனக்கு இந்த கொடுத்துருக்கிற ஊழியத்தில் நான் விரோதமாய் பேசுகிற காரியம், ஒரு காரியத்தை விட்டு நம்ம விட்டுட்டு போகிறது சாதாரணமானது இல்லை. எவ்வளவு வாக்குவாதம் என் மனசில் பண்ணியிருப்பேன் தெரியுங்களா? ஒருவேளை நான் அப்படியே பேசில்லாமல் இருக்கலாம், வாயிலிருந்து புறப்படாமல் இருக்கலாம். என் மனசுல எனக்கும் ஆண்டவருக்கும் வாக்குவாதம் நிறைய இருக்கும். கூக்குரல் இரவும் பகலும் என் கூக்குரல் ஆண்டவரை நோக்கி இருக்கும். என்னை சபிக்கிற ஜனங்களை, என்னை விரோதியான ஜனங்களை என் மனசுல நேரடியாக அவர்கிட்ட சண்டை போடலனாலும் என் மனசுல கூக்குரல், வாக்குவாதம். ஏன் அவங்கள வச்சிருக்கிறீங்க, ஏன் அவங்கள வச்சிருக்கிறீங்க, ஏன் அவங்க நிர்மூலம் ஆகட்டும். கூக்குரல், வைராக்கியம், வாக்கு. எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளையே, கூக்குரல் வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம். நீ நினைக்கிறீங்க, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தப்பாக நினைக்காத. இப்போ கோல்டாவும் சித்தாவும் இருக்கிறாங்க, ஜானும் ஜோயிலும் இருக்கிறாங்க. சாதாரண விஷயத்துக்கெல்லாம் ஒரு சண்டை, சாதாரண விஷயத்தெல்லாம் வாக்குவாதம். அப்போ யாரோட பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்க? சாத்தான் வாக்குவாதத்தை கொண்டு வருகிறவன் யாரு? கூக்குரலை கொண்டு வரவன் யாரு? இல்லை, நான் ஒழுங்காக தான் இருக்கிறேன், அவன் தான். ஒருவேளை யோசேப்பினுடைய 12 புத்திரர்களில் 11 பேர் மாமிசமாக இருந்தான், ஒரே ஒரு யோசேப்பு மற்றும் ஆவிக்குரியவனாக இருந்தான். கூக்குரல் இல்லை, வாக்குவாதம் இல்லை. என்ன செஞ்சாலும் அதோடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முடிக்கிறேன். புஸ்தகம் 41வது அதிகாரம் 41 43 வரை வாசிக்குமாறு உங்களை அன்பா நான் கேட்கிறேன். ஆதியாகமத்தினுடைய இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஆதியாகமத்தின் புஸ்தகம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமையும் உன்னை அதிகாரியாக்கினேன், எகிப்தின் தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாய் ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில்
போட்டிருந்த ஆ. தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி கழற்றி அதை யோசேப்பின் கைகளிலே போட்டு போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரண்பணியை அவன் கழுத்திலே தரித்து தரித்து தன்னுடைய 2ஆம் ரத்தினத்தின் மேல் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னலிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூர்வித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். சொந்த தகப்பன் என்ன நினைச்சிருக்காரு? யோசேப்பினுடைய அப்பா என்ன நினைச்சிட்டு இருக்காரு? அப்போ செய்தியோட கூட வரலன்னு அர்த்தம். செய்தி உங்க மனசுல போலன்னு அர்த்தம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, செய்தி உள்ளத்துல போலன்னு அர்த்தம். யோசேப்பு யாக்கோப்பு என்ன நினைச்சிட்டு இருக்காரு தான் பையனை பத்தி? யாக்கோப்புடைய சகோதரர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தன் சகோதரனை பத்தி? சொல்லுங்கப்பா, யாருன்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? சொல்லுங்க. அந்த அதான் உங்களுக்கு அந்த 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 உட்கருத்து உங்களுக்கு வரல. சரி, வர இப்போ இந்த யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக அவனுடைய முத்திர மோதிரத்தை தரித்து, இவன் யார் யோசேப்பு? நான் அதையும் மறுபடியும் சொல்கிறேன். ஏன் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு தெரியும் உங்கள் புத்தியில் ஏறாதுன்னு எனக்கு தெரியும். புத்தியில் எங்கேயோ அடக்கி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் மறுபடியும் நான் யாருக்குமே 4 பேர் நான் சொல்ல முடியல. சொல்லுவேன், பார்வோனுக்கு முன்னாடி நிற்கிறான். யாரு? அதுவும் தெரியலையா? யோசேப்பு. யார் இந்த யோசேப்பு? அதுவும் தெரியல. சகோதரனால் பகைக்கப்பட்டு. அப்புறம் நீங்க கேட்பீங்க, யாரு யோசேப்பு யாருன்னு கேட்பீங்க. நீங்க அதுதான் நான் சொல்றேன். நாட்டியம் சபைக்கு வரதுலாம் யாரையும் திருப்திப்படுத்தாத நீங்க வசனத்தை கேட்டு அது நடக்கிறது தான் நம்ம சபைக்கு வரோம். சும்மா ஏனோ தானோ காதல் கேட்டு உட்கார்ந்து எந்த பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் பிரயோஜனம் இல்லாமல் போகுது சபை. அதனாலதான் உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை, உங்க குடும்பத்தில் ஒரு மாற்றம் இல்லை, உங்க உறவுகளில் ஒரு மாற்றம் இல்லை, சபையில விருத்தி இல்லை, உங்க குடும்பத்தில் விருத்தி இல்லை, தேவனுடைய மகிழ்ச்சி காணப்படும். நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் எட்டரை அது உண்மையாக சொல்லி கூட உங்களுக்கு வசனம் அது இறுதிக்குள்ள போக மாட்டேன். யோசேப்பு யாக்கோபுடைய குமாரன், தன் சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டவர். யாரு? ஆனா அதுக்கு முன்னாடி சொல்றான், யோசேப்பு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ம சுபாவத்தை ஒழிக்கப்பட்டது. தன் தகப்பனுடைய சுபாவம், தன் பாட்டியோட சுபாவம், தன் பெரியப்பாவுடைய சுபாவம், தன் சகோதரனுடைய சுபாவம், எல்லா ஜென்ம சுபாவமும் ஒழித்து விசேஷித்த சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆவிக்குரிய சுபாவம். கூக்குரல் இடாதவன், வாக்குவாதம் பண்ணாதவன். அதே சுபாவம் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம். அந்த சுபாவம் கூக்குரல் இடாத சுபாவம், வாக்குவாதம் பண்ணாத சுபாவம், தேவனுக்கு பிரியமாக இருக்கிற சுபாவம், தன் ஆவியை அமர வைத்திருக்கிற சுபாவம். அப்போ இந்த யாக்கோப்பு, இந்த யோசேப்பு பகைக்கப்பட்டான், கணிந்து கொள்ளப்பட்டான், தண்ணீர் இல்லாத குழியில போடப்பட்டான், விற்று போடப்பட்டான், சாவுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டான். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இப்பதான் நான் கேட்ட கேள்விக்கு வரேன். யோசேப்பு தகப்பன் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? யோசேப்பு செத்து போனான். அவன் என்ன கத்துறான்? ஐயோ, என் யோசேப்பு மரித்து போனாவே என்று துக்கித்து கலங்கி கொண்டிருந்தான். நம்ம வாசிக்கிறோம். இப்ப யோசேப்பு யாக்கோபு என்ன நினைச்சிட்டு இருக்கான்? யோசேப்பு முடிஞ்சு போயிட்டான். யோசேப்பு சொல்லுங்க, வாய் திறங்க தம்பி, வாய் திறப்பா. யோசேப்பு செத்து போயிட்டான், முடிஞ்சு போயிட்டான். உங்களை மாதிரி முடிஞ்சு போயிட்டான். யோசேப்பு முடிஞ்சு போயிட்டான். யோசேப்பு செத்து போயிட்டான். அப்படிதான் நினைச்சிட்டு எல்லா கூட்டமா அங்க உட்கார்ந்து இருக்குது. ஆனா ஆவிக்குரிய சுபாவத்தை கொண்ட
ஒரு நாளும் மறிப்பதில்லை, ஒரு நாளும் முடிவடைவதில்லை. ஆபேல் மரித்தான், மரித்தாலும் அவன் பேசப்படுகிறான். ஆமென், அல்லேலூயா. ஆனா இங்க என்ன நடக்குது? என்னமா வாசிக்கிறீங்க? மறித்து போனான்னு நினைச்சிருக்கிறவன், முடிந்து போனான்னு நினைச்சிருக்கிற குடும்பம். ஆனா இங்க என்ன நடக்குது? அவன் எல்லாராலும் அவன் பகைக்கப்பட்டான், எல்லாருக்கும் வீணான குற்றம் சுமத்தப்பட்டான், சிறைசாலையில் போகப்பட்டான். ஆனா எல்லாரும் முடிந்து போயிட்டு மறித்து போனாய்கிற அந்த ஆவிக்குரிய மகன், வாக்குவாதம் பண்ணாதவன், நான் சொல்லுவேன் கூக்குரல் இடாதவன், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், தேவனே ஏன் என்னை இப்படி படுத்துகிறீன்னு கர்த்தரை பார்த்து கேட்க பாவீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? நான் சொல்ல ஒரு நிமிஷம் ஆயிருக்காதுங்க. அந்த எஜமானுடைய மனைவி கிட்ட போயிட்டு, அட பாவி, பொண்டாட்டி நான் என்ன கேவலத்துக்கு அழைச்சா, நான் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சின்ன பசங்களா இருக்கீங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு புரியணும்னா அந்த காரியத்தை சொல்லுதான். அட பாவி, ஓ பொண்டாட்டி தான் என்ன தப்பான காரியத்துக்கு என்னை இது பண்ணா, நீ போய் பொண்டாட்டி கவனி, என்ன போய் சிறைசாலையில் போடுறியே, நான் ஒரு தப்பும் பண்ணல, நான் வந்த நான் முதல் உன் குடும்பத்துக்காக தான் நான் உழைக்கிறேன், உன் பிள்ளைகளுக்காக நான் உழைக்கிறேன், உன் ஆசீர்வாதத்தெல்லாம் நான் கூட்டினேன், என்ன போய் நீ சிறைசாலையில் அபாண்டமாக பழி போட்டு உன் மனைவியை நல்ல பண்ணணும், என்னை கெட்டவன் ஆக்கிரிய படுபாவின்னு கூக்குரல் இடல வாக்குவாதம் பண்ணணும். சகோதரர்களால் பகைத்த போது அமைதியா, கடிந்து கொள்ளப்பட்ட போது அமைதியா. ஆண்டவருடைய தரிசனத்தை சொன்னா தகப்பன் தண்ணீர் இல்லாத குழியிலே 11 பேரும் போட்ட போது அமைதியா, வாக்குவாதம் இல்லாமல், கூக்குரல் இல்லாமல். அவனை கொலை செய்ய எத்தனித்த போது, 20 காசுக்கு விற்ற போது, அவன் போத்திபார் என்கிற வீட்டிலே வேலை செய்ய போது அபாண்டமாய் படித்து கொண்டு போய் சிறைசாலையில் போது, எல்லா விதத்திலும் யோசேப்பின் பேரிலே ஒரு குற்றமும் இல்லைனாலும் அவன் வாக்குவாதம் செய்யவும் இல்லை, அவன் கூக்குரல் செய்யவும் இல்லை. கூக்குரலும் வாக்குவாதமும் தேவனுக்கு அருவருப்பான, விரும்பாத, தேவன் அழிக்க நினைக்கிற காரியம். நான் சொல்றேன் மறுபடியும், இப்போ கையிலே போட்டிருந்த தன் முத்திர மோதிரத்தை எடுத்து யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவன் ஏற்றி தண்டடிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்துக்கு முழுமைக்கு அவனை அதிகாரியாய் மாற்றினான். யார? யார? யோசேப்பு. யோசேப்பு எப்படி இருக்கிறான் என்பது தகப்பனுடைய எண்ணம் முடிஞ்சு போயிட்டான், மறிச்சு போயிட்டான். அவங்களுடைய எண்ணத்துல என்ன எண்ணம்? செத்து போயிட்டான், வாழல, அழிச்சிட்டோம். ஆனா ஆவிக்குரிய சுபாவம் அவனை எங்க கொண்டு போச்சு? எகிப்தினுடைய 2வது இடத்துக்கு கொண்டு போச்சு. 45வது அதிகாரம். இதெல்லாம் நீங்க வாசித்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு கத்துக்கிறது நல்லா புரிஞ்சிடும். ஒருவரும் வேற வாசிக்கிறது நல்லா புரியும். 45வது அதிகாரம், 45வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்குமாறாக உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா
வசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நான் எல்லா வசனமும் நம்ம வாசிக்க முடியாது. இப்போ என்ன சூழ்நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பஞ்சகாலம் வருகிற போது யாக்கோப்புக்கு சாப்பாடு இல்லை, இவன் தகப்பனுக்கு சாப்பாடு இல்லை, இவனுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு இல்லை, உலகத்துக்கே சாப்பாடு இல்லை. இந்த யோசேப்பு உலகத்துக்கே போஷிக்கிறவனா மாறிவிட்டான். அவனுடைய ஞானம், அவனுடைய அறிவு, தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல இருந்ததுனாலே, அவன் வாக்குவாதம் பொல்லாப்பு இல்லாதவனா இருந்தபடினாலே, சமாதானமா இருந்தபடினாலே, தேவன் அவனோடு கூட ஆவிய அந்த சுபாவம் அழித்து ஆவிக்குரிய சுபாவத்தை அவன் பெற்றுக்கொண்டதினாலே என்னை யோசேப்பு இவரோட கூட யோசேப்பா நீ ஐயா உன்னை முடிச்சிட்டோம் நாங்கள் நினைச்சோமே, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ சின்ன பையன், உன் மேல ஏறி மிதிச்சோமே, உனக்கு பதில் கூட பேச தெரியாது, நீயா எகிப்துல பெரிய அதிகாரியா இருக்கிறா, நீயா ராஜாக்களுக்கு அடுத்ததா இருக்கிறா, உங்ககிட்ட தான் நாங்கள் தானியம் வாங்கிறதுக்கு வந்திருக்கிறோமா அப்படின்னு சொல்ல சொல்ல காரியம் அவங்க சகோதரர்களை பார்த்து நீங்க சஞ்சலப்படாது, தெய்வீக சுபாவம் பார்த்தீங்களா, ஆவிக்குரிய சுபாவம் பார்த்தீங்களா, முடிவில்லாத சுபாவத்தை கவனிச்சிங்களா? நான் சொல்லுவேன், மரிப்பே இல்லாத சுபாவத்தை கவனிச்சிங்களா? மரித்தேன் என்று எல்லாரும் நினைச்சிருந்தாலும் அந்த மரித்ததென்று நினைத்த கிரியை செய்கிறத நீங்க நினைச்சிங்களா, கவனிச்சிங்களா? வரும்படி விற்று போட்டதுனால் நீ சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாகவும் இருக்க வேண்டாம். விசனப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க, சஞ்சலப்படாதீங்க, நீ விசனப்படாதீங்க. செய்யும்படி தேவன் உங்களுக்கு முன்பாக அனுப்பினார். இதெல்லாம் யாருடைய காரியம் அப்படின்னா தேவனுடைய காரியம். ஆமென், ஆமென். நீங்க 12 பேரை நம்ம இருந்தோம், 11 பேரை தள்ளிட்டு என்னையா ஆண்டவர் தெரிந்து கொண்டாருன்னா, நான் ஆண்டவருக்கு பிரியமானவன், அவர் என் அவர் ஆவியை மேலே அமர பண்ணினார், என்னோட கூட இருந்தார், என்னை பகைத்தாலும் சரி, என்னை கடிந்து கொண்டாலும் சரி, என்னை தண்ணீர் இல்லாத குழியில் போட்டாலும் சரி, என்னை விற்று போட்டாலும் சரி, சில வெள்ளிக்காசுக்கு நான் செத்து போனேன்னு நீங்கள் நினச்சி துக்கம் கொண்டாடி அழுது, என் தகப்பன் அழுதான், நீ சந்தோஷமாக இருந்தீங்க, போயிட்டான்டா, நிம்மதி, சந்தோஷமாக இருந்தீங்க. ஆனால் என் ஆண்டவர் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உலகத்திலேயே ஜீவ ரட்சணையை உண்டாகும்படியா, சோறு போடும்படியா, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்திருக்கிறார் என்று சொன்னான். நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றுமே முடிந்து போவதில்லை. நீ மரித்தது என்ற காரியம், நினைக்கிற காரியம் முடிந்து போவதில்லை. ஆபேல் மரித்தும் அவன் பேசப்படுகிறான். யோசேப்பு அவனுடைய தகப்பனுடைய பார்வையிலே மரித்தான், சகோதரர்கள் பார்வையிலே ஒழிந்து போனான். நான் சொல்லுவேன், எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் ஒரு பொறாமை, ஒரு கூக்குரல், தேவனுக்கு பிரியமான பிள்ளையா இருந்தபடியினாலே மரித்தவன் அங்க பெரிய கடைசியாக 46வது அதிகாரம் 29 முதல் 30 வரை வாசிக்குமாறு உங்களை அன்பா அழைக்கிறேன். கொஞ்சம் கவனிச்சிருங்க, நம்ம முடிச்சிடலாம்.
யோசேப்பு தன் ஆ ரதத்தை ஆதாயப்படுத்தி அதின் மேல் ஏறி தன் தகப்பனாகிய யோசேப்பு தன் தன் ரதத்தை ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதின் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பற்றி அவனுடைய அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்புடைய தகப்பன் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயோ? நான் உன் முகத்தை கண்டேன். எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயோ? அட பாவி, நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்னா, நீ செத்து போயிட்டா, நீ முடிஞ்சு போயிட்டா, உன் காரியம் முடிஞ்சு போச்சு. நீ ஒரு தரிசனம் கண்டிய, நான் பகைத்தன உன்னை பார்த்து. உன் சகோதரர்கள்லாம் உன்னை பகைத்தாங்களே, நாங்கள் எல்லாரும் நினைச்சோம் நீ முடிஞ்சு போயிட்டோன்னு நாங்கள் நினைச்சோம். உன் தரிசனம் முடிஞ்சு போச்சு. கர்த்தர் உனக்கு வச்ச மேன்மை முடிஞ்சு போச்சு. கர்த்தர் உனக்கு நீ இன்னும் உயிரோடு கூட இருக்கிறாயா? தகப்பன் சொல்றான், நீ இன்னும் உயிரோடு கூட இருக்கிறாயா? இந்த ஆவிக்குரிய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை பேர் பகைத்தாலும், எத்தனை பேர் நம்ம அவமானமாக நினைச்சாலும், எத்தனை பேர் எல்லாமே முடிந்தது என்று நாம் நினைத்தாலும், மறித்தே போனாலும், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு பிரியமான கூக்குரலும் வாக்குவாதமும் சண்டை பிரிவி நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அவன் எதிரி, அவன் எனக்கு துஷ்டன். உங்க வீட்டுக்கு காலோடி கூட நான் போக மாட்டேன். அவங்ககிட்ட நான் போக மாட்டேன். ஆச்சரியத்தோடு கூட இன்னும் உயிரோடு கூட இருக்கிறாயோ? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உனக்குள்ளாக ஒரு சமாதானமான வாழ்க்கை இருக்குமானால், உனக்குள்ளாக ஒரு வாக்குவாதம், உனக்கு ஆண்டவருக்கும் வாக்குவாதம், உனக்கு மற்ற இருக்குமானால், நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன், மேன்மை, உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம், உனக்காக போகல, அதுக்கு முடிவே மூடி நாம் ஜெபம் பண்ண, கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம்.
ஒரு ஆழமான வசனம்தான். என் அன்மை ஆண்டவருடைய பிள்ளையே, உன்னை சுற்றி எது நடந்தாலும் சரி, நீ நினைக்காத எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையில் எல்லாம் மரித்து போச்சு, என் நம்பிக்கை போச்சு, என்னுடைய பிற்காலம் போச்சு, என் எதிர்காலம் போச்சு, நீ கலங்கி கொண்டு இருக்கிறாயோ? நீ ஆண்டவரோட கூட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கமோ? ஆண்டவரோட கூட கூக்குரல் கொண்டு இட்டு கொண்டு இருக்கிறோமோ? இல்லை மற்றவ உறவுகள் கூட எப்போதும் சண்டை போட்டுட்டு எப்போதும் சமாதம் இல்லாமல் வாக்குவாதமும் கூக்குரலும் இருக்கிறோமோ? சோதோம் குமோரா அழிக்கப்பட்டது அது கூக்குரலுடைய சத்தத்தை நிமித்தம். கூக்குரல் என்று சொல்வது ரொம்ப ஆழமான காரியம். தேவனை நோக்கி கூக்குரல் இடுவது, ஜனங்களை நோக்கி கூக்குரல் இடுவது, சொந்த குடும்பத்திலே கூக்குரல் வாக்குவாதம் பண்ணுவது, சொந்த சகோதரிடத்திலே வாக்குவாதம் பண்ணுவது, அக்கம் பக்கத்தில் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டிய இடத்துல கூக்குரலும் வாக்குவாதம் இடுவது. மகனே, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, நீ ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு இருக்கிறாய் என்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை பகை வந்தாலும் சரி, எத்தனை கடிந்து கொண்டல் வந்தாலும் சரி, எத்தனை விரோதங்கள் வந்தாலும் சரி, எத்தனை தண்ணீர் இல்லாத குழியிலே உங்களுடைய காலம் கடந்தாலும் சரி, எவ்வளவு பேர் உன்னை துச்சமாக மதித்தாலும் சரி, நல்லா உத்தமமாக நீ இருக்கிற போது உன் மேலே அபாண்டமாய் பழி போட்டு உன்னை சிறைசாலையிலே தள்ளினாலும் சரி, உன் இருதயத்தில், உன் வாயின் வார்த்தையில், உன் குடும்பத்தில், உன் வேலை ஸ்தலத்தில், கர்த்தருக்கும் உனக்கும் உள்ள வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஆண்டவரோட வாக்குவாதம் கூக்குரல் நாம் பண்ணக்கூடாது. கூக்குரல் வாக்குவாதம் கர்த்தருக்கு பிரியமானது இல்லை. கர்த்தருக்கு பிரியமானது இல்லை. நீ ஆவிக்குரிய சுபாவம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்குவாதமும் கூக்குரல், எந்த சூழ்நிலையிலும் வாக்குவாதமும் கூக்குரல் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். நீ முடிஞ்சு போச்சுன்னு நீ நினைச்சாலும் சரி, நீ அழிந்து போச்சு நினைச்சாலும் சரி, உன் தரிசனம் புதைக்கப்பட்டது என்று நீ நினைச்சாலும் சரி, இனி அது எழும்பாதுன்னு நினைச்சாலும் சரி, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அங்கே யாக்கோப்பு என் மகன், நான் நேசித்த மகன் செத்து போயிட்டான்னு நினச்சிட்டு இருந்தான். அவன் முடிஞ்சு போயிட்டான்னு நினச்சிட்டு இருந்தான். சகோதரர்கள் எல்லாம் முடிஞ்சு போயிட்டான்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அமைதியான ஒரு உயர்வு ஒன்று வந்தது. வீண்பழியை சுமத்தின போத்திபாரும் அவனுடைய அந்த மனைவி கூட நினச்சிருக்க மாட்டாங்க, இவ்வளோ பேர் உயர்வில் கொண்டு போய் நிறுத்துவார் ஆண்டவர் என்று சொல்லி. உலகத்தையே ரட்சிக்கும்படியாய் யோசேப்பினுடைய சுபாவம், ஆவிக்குரிய வாழ்க்கை உயர்ந்து காணப்பட்டது. அதே போல் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவருடைய அபிஷேகம் உனக்குள்ளாக இருக்கிறதுன்றதுக்கு அடையாளம், எந்த சூழ்நிலை வந்தாலும், யாரிடத்திலும், கர்த்தரிடத்திலும், மனுஷரிடத்திலும், உன் நேசிக்கிறவங்க இடத்திலும், உன் விரோதிகளிடத்திலும், உன் நண்பர்களிடத்திலும் அது சொல்லுவேன், வாக்குவாதம், பொறாமை, கூக்குரல் இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருக்குமானால் நீ கர்த்தருடைய பிள்ளை. நமக்கு உயர்வு காத்திருக்கிறது. நீ முடிந்து போகலை. உன் தண்ணீர் இல்லாத வாழ்க்கையில் உன்னை கர்த்தர் தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாருடைய நினைவு, நீ செத்து போட்டா, நீ முடிஞ்சிச்சு, இனி உன்னால் ஜெபம் பண்ண முடியாது, இனி உன்னால் சபை நடத்த முடியாது, இனி உன்னால் குடும்பம் நடத்த முடியாது, இனி நீ வீதிகளே நடக்க முடியாது, நீ யார் நினைச்சாலும் சரி, ஆண்டவர் உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ அறியாமலே உன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஆமீன், அல்லேலூயா. உன்னை அறியாமலே உன் உயர்வு உனக்குள்ளாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா உன் குணம் ஆவிக்குரிய குணம். நீ மரித்தது முடிஞ்சதுன்னு நினைச்சாலும், நீ மற்றவர்களாய் பேச போகிற, மற்றவருடைய வாயிலே பேச்சாய் மாறுகிற ஒரு நாள் உனக்கு இருக்கிறது.
நீ கர்த்தர் உன்னை உயர்த்துகிற ஒரு நாள் இருக்கிறது. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிற ஒரு நாள் இருக்கிறது. கர்த்தர் உன் சுபாவத்துக்கு, ஆவிக்குரிய சுபாவத்துக்கு உன்னை உயர்த்துகிற ஒரு நாளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உன் மகிமை மூடப்படுவதில்லை. உன் மகிமை மூடப்படுவதில்லை. உன் மகிமையின் பிரகாசம், உன் மகிமையின் பிரகாசம் இன்றைக்கு இருக்கிற இருளெல்லாம் அகற்றப் போகிறது, அகற்றப் போகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நிலைமையை பார்த்து ஆண்டவரிடத்தில் முறுமுறுக்காத, ஆண்டவரிடத்தில் வாக்குவாதம் பண்ணாத, ஆண்டவரை வெறுத்துறாத, சபையை வெறுத்துறாத, வேதத்தை வெறுத்துறாத, ஆராதனையை வெறுத்துறாத. நான் சொல்லுவேன், குடும்ப வாழ்க்கையை வெறுத்துறாத, உறவுகளை வெறுத்துறாத, சகோதரனை சகோதரியை வெறுத்துறாத. ஓ ஹல்லேலூயா. சந்தோஷமாயிரு, வாக்குவாதம் இல்லாமல் இரு, கூக்குரல் இல்லாமல் இரு. ஏசப்பாவினுடைய சத்தத்தை, அவர் வாக்குவாதம் கூக்குரல் இடவும் இல்லை, வாக்குவாதம் பண்ணவும் இல்லை, அவர் கூக்குரல் இடவும் இல்லை. அவருடைய சத்தத்தை ஒருவரும் வீதியிலே கேட்பதும் இல்லை. அவர்தான் என் ஆத்தும நேசர், அவர் என் ஆத்துமாவுக்கு பிரியமான நேசர். ஆமென், அல்லேலூயா. என் ஆவியை அவர் மேலே அமர்ந்திருக்க செய்திருக்கிறேன். ஆண்டவருடைய ஆவி நம்மேல் அமர்ந்திருப்பதாக. என் அன்புக்கு தேவனுடைய பிள்ளையே, உன் கண்ணீரெல்லாம், உன் துக்கத்தை எல்லாம் அவர் சந்தோஷமாய் மாற்றுகிற நாள் வெகு விரைவில் இல்லை. உன் வெறுமையெல்லாம் நிறைவாய் மாற்றுகிற நாள் வெகு விரைவில் இல்லை. உன்னை கேலியாய் கிண்டலாய், உன்னை ஒரு மாதிரி பாவமாய் பார்க்கிறவர்களுக்கு முன்பாக நீ உயர்ந்து அவர்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நடக்கப் போகிற நாள் வெகு தொலைவில் இல்லை. அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் தகப்பன் பார்த்து யோசேப்பை கேட்டது போல, யோசேப்பே, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயா? நீ இன்னும் உயிரோடு கூட இருக்கிறாயா? நீ எப்பயோ போயிட்டேன்னு நினைச்சேன், நீ எப்பயோ முடிஞ்சு போயிட்டு நினைச்சேன். அதே போல உங்களையும் ஒரு ஜன கூட்டம் பார்த்து கேட்கும், என்னையும் ஒரு ஜனம் கூட்டம் பார்த்து கேட்கும், ஐயோ இன்னும் நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறியா? இன்னும் நீ சபை நடத்திட்டு இருக்கியா? ஐயோ இன்னும் நீ இருக்கிறியா? இவ்வளோ மகிமையாக ஆண்டவர் உன்னை உயர்த்திட்டாரா? இவ்வளோ மகிமையான ஸ்தானத்தில் உன்னை வச்சுட்டாரா என்று கேட்கிற நாள் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. உன் வாழ்க்கையில் கலங்காதே, திகையாதே. உன் முகத்தினுடைய ரட்சிப்பை கர்த்தர் உனக்காக ஏற்படுத்துவார். உன் துக்கத்தை சந்தோஷமாய் அவர் மாற்றுவார். உன் தண்ணீர் இல்லாத குழியை, மரணத்தின் குழியை ஜீவனுள்ள குழியாய் கர்த்தர் அதை மாற்றி உன்னை தூக்கி எடுத்து உன்னை சிங்காசனத்திலே ஒரு நாள் உன்னை கொண்டு போய் வைப்பார். நீ யாரும் இல்லை, நீ கலங்காதே, திகையாதே. உன் ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். யோசேப்புக்கு சின்ன வயசிலே போதித்து நடத்தினது போல, போதித்து உயர்த்தினது போல, போதித்து மகிமையிலே சேர்த்தது போல, நான் சொல்லுவேன், நம்மையும் ஆண்டவர், உன்னையும் ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு பெரிய ஸ்தானத்திலே கொண்டு போய் வைப்பார் என்பதை நீ விசுவாசி. அவருடைய ஆவியை பெற்றுக்கொள். அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து காட்டு. துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதின்மையில் நடந்து, நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்வார். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட சகல பரிசுத்தவான்களோடும் அவர் வருகை மட்டும் இருப்பதாக. பிதாவே உம்மை உயர்த்துகிறேன், கர்த்தாவே உம்மை போற்றுகிறோம், பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியோட ஒரு முடிவை இன்னொன்று சொல்லிடுறேன். நீங்களாம் பயப்படுறீங்க சொல்கிறது, உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்கிறதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க, அப்படி தானே? சில காரியம் தெரியும், இது தப்பாயிடுமோன்னு பயப்படுறீங்க. ஆனால் இதே லில்லி சிஸ்டர் இருந்தால் பயப்படாமல் எதனா சொல்லியிருப்பாங்க. ஆமே, அவங்க இருந்தால் சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் சொல்கிறேன், இந்த செய்தியோட முடிவை நான் முடிக்கிறேன். மரித்தாலும் அவங்க பேசப்படுறாங்க பார்த்தீங்களா? அதே தான். சோத்திரம் கத்துறோம்.